ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து எப்படி என்னுடைய டிப்பிக்கல் டே உடைய மார்னிங் இருக்கும் அப்படின்றதோடைய சவுண்ட் தான் அது. காலையிலேயே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ட்ரிசில் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் வெளியே உட்காந்து பைபிள் படிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். அப்போது வந்து இந்த குட்டி பூனைலாம் வந்து பைபிளில் விளையாடிட்டு இருந்துச்சு, கால்கிட்டலாம் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஏர்லி மார்னிங் ரொம்ப மார்னிங்கே எழுந்துட்டேன் நானு. 5க்கே எழுந்து ஐ ஹேட் ஒர்க்ஸ் இன் லேப் அதனால தான் எழுந்தேன். அப்புறம் மழை வந்துட்டு இருந்துச்சு. அப்போ கூடவே நம்மளுடைய ஜிம் ஜாம் அண்ட் லக்கி வந்து கூட இருந்தாங்க. என் கூட இருந்தாங்க ரொம்ப நேரம். அம் நான் வந்து 6 மாரி கிளம்புனேன் நினைக்கிறேன். சின்ஸ் இட்ஸ் சம்மர் காலையிலேயே ரொம்ப விடிஞ்ச மாரி இருந்துச்சு. பட் ஸ்டில் இட் வாஸ் அப்படியே ஒரு ஃபாக் இருந்துச்சு. ட்ரிசில் ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் மார்னிங்கே வந்து என்ன பண்ணேன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மேகி மேகி நூடுல்ஸ் வந்து பண்ணேன். அது ஆக்சுவலா வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து வாங்கி குடுத்தது. அல்ஃபினா அவ பேரு. அவ வந்து நான் இங்க வந்து ஹாஸ்டல்ல வந்து ஃபுட் கிடையாது. அதனால என்னன்னா, நம்மளே தான் செய்யணும். இல்லன்னா நம்மள வெளிய போய் வாங்கணும். ஆனா, அவ எனக்காக ஃபர்ஸ்ட்டே பாசமா இந்த மாரி சில ஸ்நாக்ஸ் எல்லாம் காஃபி பவுடர் அதெல்லாம் வாங்கி வச்சிருந்தா. ஸோ, அத கொண்டு போனேன். அப்புறம் இங்க நம்ம ஜிம் ஜாம் இருக்கா. இது ஏன் நான் எடுத்தேன்னா, இந்த வீடியோ வந்து ஆஃப்டர் ரெயின் கொஞ்சம் காத்துலாம் நல்லா அடிக்கவும், இந்த மரம் இங்க ஒண்ணு உண்டு. அதில இருக்க பூவெல்லாம் வந்து கீழ கொட்டியிருக்கு. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த மண்ணு, அந்த ஸ்மெல் அந்த பூல கொஞ்சம் லைட் ஸ்மெல் இருந்துச்சு. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அது எல்லாமே சேர்த்து ஏர்லி மார்னிங்கா அது ஒரு மாரி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்கை, அந்த வெதர், எவ்ரிதிங் அலாங் வித் ஜிம் ஜாம் அண்ட் லக்கி எவ்ரிதிங் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஜிம் ஜாமும் லக்கியும் சரி கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க, வருவாங்க கூட அப்படின்னு பார்த்தா, டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. சரி இங்க வந்து என் கைடு வந்து ஹெச்ஓடி மேமு. அவங்க வந்து திட்டுவாங்களே அப்படின்ட்டு நான் வந்து உள்ள வந்துட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? அப்போ கேட் பூட்டுனேன். சரி கேட் பூட்டுனா போயிடுவாங்க. ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஏன்னா கத்திட்டே இருந்தான் ஜிம் ஜாம்லாம். பட் வந்து என்ன பண்றது? மனசு கேட்கல. சரி கேட்ட பூட்டிருவோம். சரி நம்ம அதுக்குள்ள டிஸப்பியர் ஆயிடலாம் அப்படின்னு நெனச்சேன். இவங்க கீழ நின்னு ஆர்க்யூ பண்ணிட்டே இருந்தாங்க 2 பேரும். "வா மேல போலாம்." "இல்ல, இல்ல நான் பார்த்துட்டு தான் வருவேன். நீ போ." அப்படின்ற மாரி பேசிட்டே இருந்தாங்க 2 பேரும் கீழ போயி. "கதவ தரடி" அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கத்திட்டே இருந்தது. சரி இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணேன், சரி வந்துரலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ள, இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரிக்க கண்டுபிடிச்சு ஒரு லூப் ஹோல் பண்ணி, உள்ள வழியா வந்துட்டாங்க. இங்க பாருங்க வந்த உடனே சந்தோஷம் அதுக்கு வந்து அந்த இதுல வந்து எஸ்கேப் ஆகி வந்ததுல வந்து என்ன பார்த்த உடனே அவ்ளோ குஷி. அப்ப வந்தப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து சரி நான் லாக் பண்ணிட்டேன் லேப. அப்புறம் வெளிய வந்து பார்த்தா திருப்பியும் நின்னுட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் சரியா. ஆனாலும் அங்கேயே இருந்தாங்க. It was really happy, like having animal friends. It's like truly a blessing. ஏன்னா அனிமல்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுது. லைக் தே ஆர் ஃபீலிங் சேஃப். தட் இட் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஃபீல்ஸ் ரியலி குட் பை ஹார்ட். அப்புறம் இந்த மாரி தான் இருந்துச்சு வெதர். த ஹோல் டே இட் வாஸ் ரியலி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஜிம்ஜாம் போவே இல்ல. ரொம்ப நேரம் இருந்தா. நானும் தொரத்தி பார்த்தேன். அவளும் கத்தி பார்த்தா. எதுவும் வேலைக்கு ஆகுற மாரி இல்ல. சரி கடைசியா என்ன பண்ணேன், வா போலாம். நான் மார்னிங் 6:00 எழுந்ததுக்கான ரீசன், ஐ ஹேட் டு டூ சாக்ஸ்லெட் ஓகேவா? எனக்கு கொஞ்சம் லேப் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ அது பண்ணணும் அப்டின்ட்டு இருந்தேன் நானு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள தொரத்துறதுக்கு ஐ ஆல்மோஸ்ட் ஸ்பென்ட் 30 மினிட்ஸ் ஐ கெஸ். ஆல்மோஸ்ட் 20 to 30 மினிட்ஸ். கீழ போறான், வரான், மேல ஏன்னா எனக்கு ஆப்ஷன் இல்ல. அங்க லாக் பண்ணா கூட அந்த கிரில்ல வந்து அதுக்குள்ள இருந்து வந்துடுறாங்க. அப்புறம் சம்ஹவ் ஐ மேனேஜ்ட் டூ அ சென்ட் அ சென்ட் தெம் அவுட். ஆக்சுவலா சேஸ் தெம் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் கல்லெடுத்துலாம் போட்டுட்டுருந்தேன். மனசு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்ய முடியும் என்னால? ஸோ என் டே இப்படி தான் போச்சு. அப்புறம் ஃபைனலி கேம் பேக் டு லேப் அண்ட் ஐ செட் த சாக்ஸ்லெட் அப்பரேட்டஸ். அதுக்கப்புறம் என்னுடைய இது ரன் ஆயிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலா 2 ஹார்ஸ் அந்த வாட்டர் வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். சூடாயிடக்கூடாது. இட் வில் கெட் பர்ஸ்ட் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். இட் ஷுட் பி டன் வித் ப்ரிகாஷன்ஸ். ஏன்னா இது வந்து எல்லாமே எலக்ட்ரிக் சப்ளைல இருக்கு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் கிளாஸ்வேர். ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எங்க வாட்டர் வந்து கோல்டா இருக்கணும். ஆக்சுவலா அப்படிலாம் வச்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் சப்மர்ஜ் மோட்டர் வச்சிருக்கேன். ஷாக் அடிச்சிச்சுன்னா புஸ் அவுட் கான். ஓகே. அப்புறம் இது முடிச்ச உடனே தான் நான் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஃபைல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணேன். ஏன்னா நான் இங்க இன்டர்ன்ஷிப் போறேன்னா, அதுக்கு வந்து நான் ஃபைல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் ஸ்பூன் எடுத்தேன்.
ஆமா. ஸ்பூன் எடுத்துட்டு நான் வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு மேகி ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் பிகாஸ் சிலர் அன்ஹெல்தி அப்படிலாம் சொல்றாங்க. பட் இட்ஸ் நாட் குட் டூ ஈட் ஃபுட் ஃப்ரம் லைக் பேக்கெட் அதெல்லாம் சாப்பிடுறதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் நம்ம ஆசைக்காக எப்போச்சுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து எனக்கு ஐ ஹேட் நோ அதர் ஆப்ஷன்ஸ் லைக் ஐ கேன் பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு. ஏன்னா நான் கொஞ்சம் சோம்பேறி. நான் மார்னிங்கே 6:00லாம் எழும்பி எங்க நான் பிரேக்ஃபாஸ்ட் போய் தேடுவேன். சின்ஸ் தாம்பரம் லைக் கொஞ்சம் நடந்து போனா இருக்கும். ஆனா எங்க காலேஜ்லேருந்து மெயின் கேட்டுக்கு நடக்கிறதுக்கு 5 நிமிஷம். அந்த பின்னாடி பக்கமா நடக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ். ஸோ இந்த மாரி வந்து நான் சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ளயே அந்த எனர்ஜியும் அங்கேயே காலியாயிடும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, அங்கேயே வந்து சாப்பிட்டுடுவேன். சில நேரம் ஒயிட் ரைஸ் இருக்கும். அம்மா வந்து வாங்கி குடுத்தாங்க எனக்கு லைக் பேஸ்ட். அம்மா, அப்பா வந்து வாங்கி குடுத்துருந்தாங்க. பருப்பு பொடி, டொமேட்டோ ரைஸையும் பேஸ்ட்டையும் சேர்த்து ரைஸ் தின்ட்டேன். இந்த மாரிலாம் பண்ணுவேன். கைண்ட்லி டாலரேட் பிகாஸ் நான் வந்து சரளமா பேசுறேன்னா, அதனால சரளமா டைப்போ வர மாரி எனக்கு வாயிலேயே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் ஸ்பெல்லிங் இல்ல. அது இப்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் எனக்கு அப்படி ஆகும். ஓகே. ஸோ அப்படின்னு நான் சாப்பிட்டு வெதர் வேற ஒரு மாரி க்ளூமியா இருந்ததுனால, எங்க எப்படி வச்சு எடுக்கிறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் பிரைட்னஸ் இருந்துச்சு. ஸோ என்னவோ எனக்கு பசிக்குதுடா எங்கள விடுங்க அப்படின்ட்டு நானும் என் வாயும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். வயிறு வேற பசிச்சுட்டே இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் எழுந்தாலே பிரஷ் பண்ண உடனே எனக்கு அந்த பசிக்கும். உங்களுக்கும் அப்படி இருக்குமான்னு என்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. எனக்கு பிரஷ் பண்ணதுமே பசிக்கும் சில நேரம். அதனால நான் நைட் வேற சீக்கிரமா தூங்கிட்டேன் சாப்பிட்டு. அதனால மார்னிங் சீக்கிரமா சாப்பிடணும் அப்படின்ட்டு சாப்பிட்டேன். இது வேற ஸ்பைசியா இருந்துச்சு. ரொம்ப காரமாவும். சம்ஹவ் ஐ மேனேஜ்ட். இட் வாஸ் ரியலி குட் இந்த ஃப்ளேவர். ₹50 தான். ட்ரை பண்ணுங்க. எப்பயாச்சும் வாங்கலாம், சாப்பிடலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஓகே. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அண்ட் தென் ஐ வாண்டட் டூ கோ டூ லேப். ஸோ இல்ல ஆமாமா. இத சேஸ் பண்ண ஜிம்ஜாமையும், லக்கியும் தொரத்துறதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இந்த சாக்ஸ்லேட்லாம் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் ஐ டிட் சம்திங் ஐ டோன்ட் ரிமெம்பர். ஏன்னா இந்த வீடியோ எப்பயோ எடுத்தது வேற. இப்ப நான் ரெக்கார்ட் பண்றது வேற. அப்லோட் பண்ண போறது வேற நாளா இருக்க போது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டூ பி அ டே இன் அ வீக் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓகே. அண்ட் தென் ஐ ஏட் அண்ட் ஐ ஹேட் அ குட் டே. ஐ லேர்ன்ட் அ லாட் இந்த இன்டர்ன்ஷிப்ல. தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி ஃபார் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் டு யூ டூ ஃபார் ஷவரிங் மீ வித் லைக்ஸ், கமெண்ட்ஸ் அதெல்லாம். பார்த்தா கூட பெரிய விஷயம் தான். அதனால தேங்க் யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா போடுறேன். மோஸ்ட்லி இட்ஸ் அபவுட் ரெக்கார்டிங் வாட் ஐ டூ இன் அ டே. ஐ டோன்ட் நோ இஃப் இன்ஃப்ளூயன்சிங் இஸ் ஒன் திங் வேர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்களோ இட்ஸ் ஒன் திங். ஸோ இஃப் இட்ஸ் கோயிங் டு பி மேகி, இட் கேன் பி அ பேட் இன்ஃப்ளூயன்ஸ் டூ. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஐ குட் கால் மை செல்ஃப் அன் இன்ஃப்ளூயன்சர். பட் இட்ஸ் அப் டு யூ. நீங்க எப்படி உங்களுடைய லைஃப் அண்ட் ஹவ் டு யூ டேக் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மைண்ட் டூ. ஸோ இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் கிளாஸ்வேர்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த க்ரூட்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் வந்து போடணும். இந்த குட்டி குட்டி பீக்கர்ஸில் போட்டு ஐ ஷுட் ஸ்டோர் தெம். ஸோ அதுக்காக இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தென் ஐ வாண்டட் டு கோ டு லேப். லேப்னா திஸ் இஸ் ஆல்சோ அ லேப். த லேப் வேர் த இன்டர்ன்ஷிப் ஹேப்பன்ஸ். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு பொறுமையாக ஐ டிட் அண்ட் தென் I left to lab and I had a very beautiful day. Hope you had a great day too. And until next video, உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், லைக் நான் பேசுறது ரொம்ப தொண இருக்கு, அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் குறைச்சிப்பேன். ஓகே. Until next video. See you soon. Bye.